Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with the full movie scene reaction of Mudal 1. Yes, let's get started without wasting any time. And if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. இது என்னுடைய ராஜினாமா கடிதம். Okay, இது he has திரு given புகழேந்தி resignation. அவர்களை ஒரு நாள் முதலமைச்சராக்குறதுக்காக 145 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம். 145 MLAs is supporting. என் புகழேந்தி ஆகிய நான் அரசியல் சாசனத்தின் பேரில் தமிழக அரசின் முதல்வராக பதவியேற்று இந்திய ரகசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என் கவனத்துக்கு வரும் அரசு சம்பந்தமான ரகசிய செய்திகளை வெளியிடாமல் பாதுகாப்பதாக உறுதி கூறுகிறேன். He didn't even say all the best to him. வணக்கம் நேயர்களே, இன்று ஒருநாள் முதல்வர் பதவியேற்பு. இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே முதன்முறையாக It's a நிகழும் big இந்நிகழ்ச்சியை உயிரோடு prestigious moment அளிக்க for him. உலகின் அனைத்து தொலைக்காட்சி Big சேனல்களும் pressure moment. That's for sure. It was just because of some challenge. சிஎம் ஆட்டோல வந்து இறங்குறாரு. நாடு முன்னேறி போல இருக்கேப்பா. Wow. இப்பதான் வராரு, ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. Time starts now. He's a perfect match for this role, right? He's looking very decent. Yes. நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண டிவி ரிப்போர்ட்டரா இருந்துட்டு நீங்களே எதிர்பார்க்காம திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் இந்த முதல்வர் சீட்ல உட்காந்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மன்னிக்கணும், நான் பேட்டி கொடுக்கறதுக்காக இந்த சீட்ல உட்காரல, ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. ஓகே ஹலோ. ஓகே 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 உங்க அன்புக்கு நன்றி. ஓகே ப்ளீஸ் சொன்னேன். மிஸ்டர் மயகிருஷ்ணன் சார், இமிடியேட்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஆபீசரையும் நான் மீட் பண்ணும் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். சார் இவர் ஆனந்த கிருஷ்ணன் ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐம் சாரி, இப்போ அறிமுகத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. யா ப்ளீஸ் கமிங் டு தி பாயிண்ட். நம்ம நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணமானவங்க 3 பேர். 1, அவங்க கடமையை ஒழுங்கா செய்யாதவங்க. 2, கடமையை செய்யறப்போ குறுக்கிடுறவங்க. 3, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க. தப்பு செய்யறவங்க தப்பிக்கிறதுக்கு மிரட்டியோ காக்கா பிடிச்சோ ரேஷன் வாங்கி கொடுத்தோ இல்ல தான் வாங்கின லஞ்சத்துல பங்கு கொடுத்தோ பூசி முழுகிறாங்க. இது ஒரு சாதாரண பியூன்ல இருந்து ஆரம்பிச்சு ஐம் சாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மந்திரிக்கு வரைக்கும் நடக்குது. இவங்களை யாரும் தண்டிக்கிறதுல எந்த தண்டனை பயமும் உங்களுக்கு கிடையாது. கரப்ட் டு தி கோர். இந்த மாதிரி ஆளுங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம கிடப்பில போட்டு வச்சிருக்கீங்களா அந்த ஃபைலுங்க, அது அத்தனையும் 1 மணி நேரத்துக்குள்ள என்னுடைய பார்வைக்கு வந்தாகணும். போன் போடுங்க, டாக்ஸி அடிங்க, டாக்ஸில போங்க, ஹெலிகாப்டர்ல போங்க, ஐ டோன்ட் மைண்ட். பட் 1 hour, just 1 hour, 1 மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேர் லிஸ்ட் என்கிட்ட வரணும். வரல உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய வரும். ஐ ஜஸ்ட் மீன் இட். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். Direct action. ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, நீங்க எல்லாம் போலாம். Oh, மரியா முதல் பால்லியே. this kind of attitude it should be. Without thinking any political gain, at least should work for the people. True. That will actually help people and the community, the society, True. whole country as well. But here, in reality, things remains totally different. They work for themselves. After winning, they think only about themselves. என்ன சார் நீங்களும் சேரிக்கு வந்தீங்க? நீங்களும் மத்தவங்க மாதிரி இலவச அரிசி வேட்டி சேலை பல்படியெல்லாம் கொடுக்க போறீங்களா? அது இல்ல, நம்ம நாட்டுல குடிசைங்களே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அரசியல்வாதிகளும் அதே நினைச்சிட்டு தான் சார் அடிக்கடி தீ வச்சு விட்டுறாங்க. ஏப்பா இங்க வா. ஏப்பா உங்களுக்கு அரசாங்கம் தனியா இடம் ஒதுக்கி அதுல வீடும் கட்டி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் ஏன் இங்கே இருக்கீங்க? அட என்ன சார், மொத்தம் 350 குடிசைங்க இருக்குது. அதுல 2 பேத்துக்கு மட்டும் மாத்திரம் கொடுத்தா மத்தவங்க எல்லாம் எங்க சார் போவாங்க? இங்க குடிசை மாற்ற வாரியம் டைரக்டர் யாரு? இவரு தான். வாயா வாயா. குப்பத்துக்கு எத்தனை வீடு அலாட்டா இருக்கு? அது வந்து யோ யார் கூட பதில் சொல்லியா? 212ங்க. இந்த ஆள் 2 வீடு தான் அலாட்டா இருக்குன்றா, மீதி எல்லாம் என்னாச்சு? பினாமி தான் சார். இவங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல பாதியா அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறாங்க, மீதி இருக்கிற இடத்துல தான் வீடே கட்டுறோம். Corruption அதுல is here முக்கால்வாசி as well. கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்க. இதோ இந்த ஆளுகிட்ட ஒரு 20 பிளாட் இருக்கும், அதையும் மீறி உங்களுக்கு வீடு பாப்ரே. கொடுக்கும். அதை வாடகை கூட்டி இங்கேயே உட்காந்துக்கிறாங்களே. இதோ இருக்கிறானே ஏழுமலை, இவனு கூட அலாட் ஆகிது சார். ஆனா 1000 ரூபாய்க்கு சேட்டுக்கிட்ட வாடகை விட்டுக்கிறான் சார். சும்மா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கீங்க? மினிஸ்டர் லெவல்ல பிரஷர் சார். இவங்க எல்லாம் தான் சார் ஓட்டு வாங்கி படிச்சவன் ஏமா ஓட்டு போடுறான்? 1000 நோட்டை சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து டிவி பார்த்துருப்பான். இவங்க எல்லாம் துரத்தி விட்டோம்னா ஓட்டு போயிருமில்ல, அதுக்காக தான் கண்டுக்காம விடுறது. சார் நான் டைப்ரைட்டர் கேட்டேனுங்க. வந்துருங்க சார். யோ சார். வாயா. உங்க பேர் என்னங்க? முத்து வடுகு சார். இவருடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் On the வேணாம் way. சார், நிறுத்த சொல்லுங்க சார்.
ஏழுமலைங்க வாங்க. உங்களுக்கு எந்த ஏரியால வீடு அலாட் ஆயிருக்கு? நீங்க எங்க கூட வாங்க. மிஸ்டர் கமிஷனர் சார், இந்த குப்பத்துல எத்தனை பேருக்கு வீடு அலாட் ஆயிருக்கோ அத்தனை பேர் குடிசையும் காலி பண்ணிட்டு வேலைச்சேரி கூட்டுவாங்க. எஸ் சார். சார் யூ ஆர் சஸ்பெண்டட். சார் ப்ளீஸ் சார். Immediate action. It's a true reality they are showing, right? Yeah, this all things happen. See, this all flats were made just for to vacate those slum areas and Slum all, areas and all. and give them proper house. But But yes. corruption is there. CM. ஒன் டே சிஎம்யா. ஓ அச்சா அச்சா அச்சா. ஆயே சாய் வேணா? யோ ஓனாய் வேணா சொல்லினாய் வேணா. வீடு யாருது? வீடு என்னது? உங்க பேர் என்ன? என் பேரு ஏழுமலை. நீங்க ஏழுமலைனா நான் பில் கிளின்டனா? உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவர்கிட்ட கொடுங்க. பணம் கொடுத்திருக்கேன் சார். நான் ஏன் காலி பண்ணணும்? வீடை ஏன் காலி பண்ணணும்? இது பாருங்க, இந்த வீடு இவர் கலாட்டா இருக்கு. சட்டப்படி நீங்க இங்க இருக்கிறதே குற்றம். உடனே வீட்டை காலி பண்ணி கொடுக்கலன்னு உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். கம்பி என்ன போறீங்க? சரி சார். சுஷ்மா सारा सामान निकालो, हम साहूकार पे जाएंगे. உடனே சவுகார் படை கிளம்பிட்ட பாருங்க. அப்படியே எல்லா ஃபிளாட்டையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், அவங்க எல்லாரையும் கூட்டு வந்தாச்சு. ஓகே, யூ டோன்ட் திங்க் இங்க இல்லீகலா தங்கிருக்க அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு இவங்க எல்லாம் அவங்க உங்களுக்கு அலாட்டான வீட்டுல போய் குடியிருக்க சொல்லுங்க. இனிமே இவங்க இங்கதான் இருக்கணும். God. நாங்க அந்த பக்கம் போனோம்னா இதுதான் சாக்குன்னு கொடுத்த வீடுகளை எல்லாம் வாடகை கூட்டு மறுபடியும் எங்காவது குடிசை போட்டீங்க தொலைச்சிருவேன். நாங்க அந்த குடிசையில் எங்களுக்கு ஆசையா, எங்க ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்ல, இதுல வர்ற வாடகை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிச்சிக்கின்னு வரோம். This is நாங்க the வேலை thing. செஞ்சு பழக்கிறதுக்கு ஏதாவது They ஒரு don't have ஏற்பாடு பண்ணி job. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவீங்க. That is a main problem, you know. தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் ஒரு நாள் முதல்வரா பதவி ஏத்துக்கிட்ட விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும், தீப்பெட்டியோ காரோ, தங்கமோ வைரமோ, ஹேர்பினோ ஏரோப்ளேனோ, எது வாங்கினாலும் விற்பனை வரி கட்டிட்டு வாங்குங்க. கடைக்காரர் பில் போடலன்னா கண்டிப்பா போட சொல்லுங்க. விற்பனை வரி அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி ஏய்ப்பு நடக்குதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். விலை 2 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு பில் போடாம நீங்க வாங்குறதுனால மக்களுக்கு பயன்பட வேண்டிய வரி பணம் முதலாளிங்க கிட்ட கருப்பு பணமா போய் சேர்ந்துருது. அதனால தயவு செய்து சொல்றேன், விற்பனை வரி எல்லாரும் Nowadays, யாராவது it's bill கொடுத்தா GST. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல Earlier it was பில் போட்டு குடியா. அடச்சே. வியாபாரிகளுக்கு எல்லாம் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க யாராவது பில் போடாம வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்க லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அதுக்கு அவசியம் இல்லாம பாத்துங்க. மேலும் உங்க பழைய வரி பாக்கி எல்லாம் இன்னைக்கே கட்டிட்டீங்கன்னா உங்க மேல சேல்ஸ் டாக்ஸ் கமிஷன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா வழக்குகளையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு நம்ம கடையில நியாயப்படி சேல்ஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்? 40 லட்சம். நம்ம எவ்வளவு கட்டுறோம்? 4 தான். அதான் கேக்குறான். கட்டி தொலைச்சடியா இன்னைக்கு, இல்லன்னா லைசன்ஸ் புடிங்கி தொலைச்சிட்டு போறான். சரிங்க சார். யோ என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. செல் டாக்ஸ் பிடிச்சா அத்தனை சுபிச்சா பத்திரமா பாமரத்தனமான கற்பனை. நீங்க சாப்பிடுங்க. யோ நிதித்துறை ஐயா, ஒரு நாளைக்கு சேல் டாக்ஸ் வருமானம் எவ்வளவு? கட்சிக்குங்களா நாட்டுக்குங்களா? நாட்டுக்கியா? தெரியலீங்களே. நீ எல்லாம் ஒரு மந்திரி. சாப்பாட்டாம எந்திரிச்சு போயா. Awesome line. देखो பாத்தீங்களா சார்? விடு 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 அவனை. விடு. ஏய், என்ன இது? மேக்னெட் சார். பள்ளிக்கூடத்துல படிச்ச காந்த சக்தி பாடத்தை எப்படி பயன்படுத்துறோம் பாத்தீங்களா? தமிழனுடைய மூளையே மூளை. எவ்வளவு இடம் இருக்கு? இது 200 கிராம் இருக்கு சார். என்னடா 2 கிலோ சர்க்கரைக்கு 200 கிராம் அடிக்கிறேன்னா இந்த கல்லை வச்சுட்டு ஒரு நாள் எவ்வளவு கொள்ளை அடிப்ப நீ? உருப்படியா நீ? அடிக்கிறா. என்ன இதெல்லாம் என்னயா? பால் கப்ப என்னது? எந்த பக்கம் ஆனாலும் 2 லிட்டர் தான் வரும் போல இருக்கே. மண்ணெண்ணெய் அளந்து ஊத்தி கம்மியா பெரிய ஓல்டு கப்ப வாங்கிடுறானு பாருங்க. புறா पहले ये सब होता था, अभी उतना नहीं होता है ये सब ना? In villages and all, if you go, you will get like that also. Because people there also used to get free ration and everything. தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைகளோட பணம். Prices rise, என்ன பண்ண people used to get. இருங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போடுவாங்க. வேண்டாம்.
இவங்களால வேலை விட்டு தூக்கணும். ஏய் பேர் என்ன? ஏய் சாருங்கிறது பேராடா? பேர் சொல்றா. பால் பாட்டி சார். உன் பேர் என்ன? நீதிமாணிக்கம். என்ன பேர் பாருங்க. Get out. Get out. Suspended. No wonder he is fixing a lot of the things. Lot of loopholes. Seriously. This movie Hello, is CM. something. மக்கள் குறைத்திருக்கும் நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தொலைபேசி எண்கள் 8266 This number में फोन करने बोला है. 333. Complaint. சொல்லுங்க. ஆமாங்க. என் பேர் தனலட்சுமிங்க. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறேங்க. ஃபிட்ஸ் ஜுரம் வந்து என் பையனை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. 10 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் இன்னும் வரவே இல்லைங்க. நெருப்பா காயுதுங்கய்யா. அப்படியா? சரி, பக்கத்துல ஆஸ்பத்திரியில வேலை செய்றவங்க யாராவது இருந்தா என்கிட்ட பேச சொல்லுங்க. ஹலோ, நான் வார்ட் பாய் கணேசலிங்கம் பேசுறேங்க. கணேசலிங்கம், டாக்டர் எப்போ வருவாரு? இப்ப வந்துருவாருங்க. எப்போ இப்படிதான் லேட்டா வருவாரா? அது வந்துங்க சார், அவர் ஒரு தனியா கிளினிக் வச்சிருக்காரு. வாஹ். அதை முடிச்சிட்டு இப்ப வந்துருவாருங்க சார். டாக்டர் பேர் என்ன? டாக்டர் சோமசுந்தரங்க. Suspend. கணேஷ்லிங்கம், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஒரு ஃபேக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது கொண்டு போய் உங்க டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், கிளினிக்ல இருக்கலாம்னு சிஎம் சொன்னாருன்னு போய் சொல்லுங்க. இமிடியேட் அந்த பேஷண்ட வேற யாராவது டாக்டர் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, மதுரையில இருந்து இந்திராணி பேசுறேங்க. குருவி சேர்க்கறாப்ல கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு TS50 வாங்குறேங்க. அவர் ஆபீஸ் போறக்கு அது திருட்டு போயிருச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு வாரமா ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்காட்டியும் பரவாயில்ல, ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. அத கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஐயா. புகார் கொடுத்த உங்க பேர் என்னமா? நாச்சியப்பங்க, எங்க வீட்டுக்காரரு. ஐயா வணக்கமுங்க, என் பேர் நாச்சியப்பங்க. போன வாரம் என் வண்டியை களவாண்டு போயிட்டாங்க. அது விஷயமா உங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேனுங்க. கொடுத்த இப்ப என்ன? அந்த காணாம போன வண்டி அமுடிச்சிங்களா? அவன் ஹோண்டா சிட்டியே தொடச்சிக்கிட்டு தேடிட்டு திரியிறான். ஒன்றரைனா TS50க்காக உடனே ஆக்ஷன் எடுக்க மாடே. உன் பேர் என்ன? பேரா காத்தமுத்து. என்ன செய்வே நீ? பெரியாடா DSP கிட்ட புகார் கொடுப்பியோ? TS50 வராது, பாத்து பாத்தா காட்டி அண்ணா மார்க்கெட்ல வித்தாச்சின்னு வச்சுக்கப்பு. மிஸ்டர் காத்தமுத்து, உங்க போனை கட் பண்ணிட்டு ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. எதுக்கு? இல்ல, உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் அனுப்பிச்சிருக்கோம், சரியா வரதா பாருங்க, இல்லன்னா இன்னொரு முறை அனுப்புறோம். ஹலோ, யார் சார் நீங்க? சிஎம் சார், செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து அர்ஜென்ட்டா ஒரு கோரிக்கை. என்னவா? யாரோ உங்களுக்கு உமா கொடுக்கணுமா? உமாவா? ஹலோ, கொஞ்சம் இதான அது? என்னது பிஸியான நேரத்துல? தப்படா கலக்கறீங்க. வாழ்த்துக்கள். டிவில என்ன பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, சட்டை தான் நல்லா இல்ல. நீல கலர் சட்டை போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நீல கலர் சட்டையா? சரி சரி, போன வை. I love you, CM. ஏய், சாருக்கு ஒரு நீல கலர் சட்டை பார்சல். ஹலோ, ஆமா சொல்லுங்க. சார், நான் இங்க செயின்ட் மேரிஸ் காலேஜ் வாசல்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஏப்டிசிங் தொல்லை முத்தி போச்சு சார். பக்கத்துல இருக்கிற குப்பத்து பொறுக்கி பசங்க எங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். இது தினமும் நடந்துட்டு இருக்கு சார். பக்கத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? போலீஸா? அவங்களுக்கு எத்தனை தடவை ரிப்போர்ட் பண்ணியாச்சு சார். அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க சார். நான் இப்போ வரேம்மா. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இமீடியட்டா ஸ்பாட் கூட சொல்லுங்க. ஓகே சார். டிரைவர், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் கொண்டு போங்க. சீக்கிரம் கொண்டு போகுமா? இங்க எனக்கு போன் பண்ணது யாருமா? நான் தான் சார். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? பொறுக்கி பசங்க கையை பிடிச்சி இதுல அடிபட்டு அந்த பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஷிட். மிஸ்டர் கிருஷ்ணன், இமீடியட்டா ஃபாலோ பண்ணுங்க. யோ, யூடிசிங் நடக்குது, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன ஆக்சன் சார், பொண்ணுங்கலாம் பெருசு பண்றாங்க. இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க. சும்மா இருமா, பேசல. நீ சொல்லுமா. பக்கத்துல இருக்கிற காசி குப்பத்துல 10-15 பொறுக்கி பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணுங்களை கலாட்டா பண்றதே வேலை. இவங்களுக்கு எல்லாம் லீடர் ஆளேன்னு ஒரு பெரிய ரவுடி. அரசியல் சம்பந்தப்பட்ட கொலையெல்லாம் சேருவேன். ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணால எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அந்த தைரியத்துல பொறுக்கி நாய்ங்க மேல வந்து பின்னாடி தட்டுறாங்க. ப்ளீஸ். யோ, கேக்குது வெக்கமா இல்ல? அவங்கள பிடிக்கதானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சார், அந்த ஏரியால போலீஸ் உள்ள போக முடியாது சார். போன கான்ஸ்டபிள், ஏடி, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வெட்டி இருக்காங்க சார். ஏன் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல? ஆயுதம் கொடுக்கல?
சார் கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல சார். In the name of commissioner as சார் மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார். Hey, everybody. Mr. Michael, sir, அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. It's not going to leave anybody. Prime, like the president also. That name also should be there in the list to get suspended, right? Because everybody should be in an equal page. But suspending president Is it's not easy. It's not like in that simple way. You have to follow a lot of the different protocols. ஏய் இந்த ஒரிஜினல் சிஎம்ல It should go via parliament and பேட்டல யார் all. வீட்டுக்கு நுழையறான்டா அவன்? வீட்டுக்கு தான். என்னப்பா பேட்டி எடுக்க வந்துக்கிறியா? சுளுக்கு எடுக்க. Oof. எடுக்கறாருப்பா. Oh. He's on the roof of the bus. Baapre. Here is now we don't see also. I have never been. There must be some CD, na? Inside the bus. Yeah. I have never seen. This is the epic scene. சொல்லுங்க. பெண்கள் நம் கண்கள். இப்படியே போய் வேண்டா இருங்க. கண்கள். பெண்கள் நம் கண்கள். பெண்கள் நம் கண்கள். பெண்கள் நம் கண்கள். Yeah, it's working a lot. Mr. Michelson, sales tax collection என்னாச்சு? செம கலெக்ஷன் சார். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ட்ரெஸரியில சேர்த்து இது வரைக்கும் 260 கோடி தொட்டிருக்கு சார். Fantastic. Do one thing. அத்தனை பணத்தையும் அந்த ஏழுமலை மாதிரி குடிசையில இருக்கிறவங்களுக்கு அவங்க படிப்பு திறமைக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க ஒதுக்குறீங்க. ஓகே சார், நல்ல ஐடியா. Okay, what's He next? has done lot of things in few hours. சார், கல்ல நான் லிஸ்ட் ஒன்னு கேட்டிருந்தேனே. என்னாச்சு? ரெடியா இருக்கு சார். மாவட்ட வாரியா சீனியாரிட்டி பிரகாரம் தனித்தனியா இருக்கு சார். இது வந்து கடமை ஒழுங்கா செய்யறவங்க, இது கடமை செய்யும்போது குறுக்கிட்டவங்க, அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவங்க சார். மொத்தம் 46,518 பேர் இருக்காங்க சார். அத்தனை பெரிய விதிவிலக்கில்லாம சஸ்பெண்ட் பண்ணுங்க. 56,000 employees will get suspended. இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். ஆம்னிபஸ் ஆர்டர் போடுங்க, இன்டர்நெட்ல போடுங்க, பரீட்சை ரிசல்ட் மாதிரி நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வைங்க. இவங்க அத்தனை பேர் நீக்கப்படணும். சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்கு எல்லா கலெக்டர்ஸ்க்கும் அதிகாரம் கொடுத்துறேன் சார். லிஸ்ட்ல சில கலெக்டர்ல இருக்காங்களே சார். அப்ப அவங்களுக்கு நீங்க கையெழுத்து போடுங்க. ஓகே சார். உங்க பேர் லிஸ்ட் இருந்தா நான் கையெழுத்து போடுறேன். ஐயோ சார், என் கை சுத்தம் சார். சார் வாய் தான் சார் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவேன். மத்தபடி நான் ஆபீஸ் பென்சில் கூட யூஸ் பண்ண மாட்டேன் சார். இங்க பாருங்க சார், செல்லர் பில் கூட ஏன் சம்பளத்துல கட்டிட்டு இருக்கேன். ஏன் சார், எந்த தைரியத்துல இத்தனை பேர் இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க? அந்தந்த இலாக்கா மந்திரி கொடுக்கிற தைரியத்துல தான் பங்கு அங்கேயும் போகுதுல. எந்தெந்த மந்திரிக்கு இதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்க சார்? வருவாய்த்துறை, வீட்டு வசதித்துறை, உணவுத்துறை, பொதுப்பணித்துறைன்னு மொத்தம் 12 மினிஸ்டர் இருக்காங்க சார். All ministers are சார், உங்களை என்ன சார் பண்றது? நியாயமா பார்த்தா அரெஸ்ட் பண்ணணும். பண்ணிடுங்க.
Okay, man, seriously. So the more you see this movie, no, the more you will feel the excitement, you know. Excitement, as well as we got to know a lot of the reality reality facts. It happens, how the political things get involved and how they usually work. Yeah. And most important thing with this, we feel like the intention, how they have been working. If the intent and intention is correct, they can fix everything, every loopholes or every problem But of the anybody's, intention should be right? there actually. Yes, Yeah. they always That think is only the missing thing. about their seat, their chair, their right? chair. They don't want to lose. They are winning just because Yeah. for themselves. They not got elected to just to work for the people. Yeah, they got elected just to work for the people, right? But they don't even think Yes. about for the people. Right. They always think about themselves, and they get the money, you know, out of our hard-earned money. They are getting that, and they are just, you know, living their life happily. Without any problem. So this is the And true a lot reality. of black and money there you'll black find. money, हाँ वही तो मतलब घर बना रहा है, बंगलो बना रहा है. Yeah, a lot of In here the and there previous money scene they only are it was getting. showing, right? The CM salary is 18,000, but still he is having so much property. He was belonging from a farmer family, but how come he is getting all of this thing? True. So full on corruption. So Yes. really, this movie was a sensational that time. Yes, It but it's was still like relevant eye-opener. now also. This is Now relevant also. now also. This Everywhere. topic will never get Old. old. This is the Right. topic which will be always evergreen, you know, every time. So yes, we are just enjoying this movie like anything. Please let us know how do you feel about this reaction. If you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.